மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், எஸ்டிஆர், த்ரிஷான்னு இப்படி பலருமே நடிச்சிருக்கிற தக் லைஃப் படம் வர ஜூன் 5ஆம் தேதி வேர்ல்டு வைடு வெளியாக இருக்கு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்துச்சு. இதுல கமல்ஹாசன் அவர்கள் கன்னட மொழியை பத்தி பேசின விஷயம் இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. உங்க அப்பா பத்தி சொல்லாம விட்டா சரியா இருக்காது. நான் எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டேன், இந்த படிவெல்லாம் உங்க அப்பாட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அவர் எப்படி பண்ணீங்க அந்த காட்சியன்னு என்கிட்ட சின்ன பையன், நான் 21 வயசு. அண்ணா ராஜ்குமார் அண்ணா என்கிட்ட கேட்பாரு, அந்த காட்சியை எப்படி ஆஹா அப்படின்பாரு. நிஜமா சொல்றாரா இல்லை சும்மா சொல்றாரு. ஆனால் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது இன்னொருத்தரை கூப்பிட்டு சொல்லுவார். என்னுடைய ராஜபார்வை படத்துக்கு முதல்ல கிளாப்பெல்லாம் காட்டி ஆரம்பித்து வச்சது மட்டும் இல்லை, புஷ்பக் படம் நாங்கள் பெங்களூரில் எடுக்கும்போது அதுக்கும் அவர் தான் கிளாப் கொடுத்து ஆரம்பித்து வச்சார். இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். இப்படி கமல் சார் ஆடியோ லான்ச்க்கு கெஸ்டா வந்த சிவராஜ்குமாரை வரவேற்று பேசும்போது தமிழ்ல இருந்து வந்தது தான் கன்னடம்னு குறிப்பிட்டிருந்தாரு. கமல் இப்படி சொன்னதுக்கு கர்நாடகாவில் உள்ள சில அமைப்புகள் கன்னட மொழியை கமல் இழிவுபடுத்தி பேசியிருக்காருன்னு கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வராங்க. இதோட எதிரொலியா கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தோட பேனரை கிழிச்சு ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு. கன்னட ரக்ஷணா வேதிகை அமைப்போட தலைவர் பிரவீன் ஷெட்டியும் கமலோட இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, மேலும் நீங்க ப்ரொமோஷனுக்காக பெங்களூர் வந்தப்போ உங்க மேல கருப்பு மை பூச காத்திருந்தோம், ஆனா நீங்க பயந்து ஓடிட்டீங்கன்னு பேசியிருக்காரு. மேலும் கர்நாடகா ஸ்டேட் பிரசிடென்ட் எடியூரப்பா எந்த மொழியிலிருந்து பிரிஞ்சதுன்னு சொல்ல கமல் ஒன்னும் வரலாற்று ஆய்வாளர் கிடையாது, அவர் கன்னட மொழியை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு, இதுக்கு கண்டிப்பா அவர் மன்னிப்பு கேட்கணும், இல்லனா அவரோட படங்கள் இங்க வெளியாக விடாம தடை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில கமலே இந்த சர்ச்சைக்கு இப்போ பதிலடி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க இந்த பிரச்சனையை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, நான் சொன்னது அன்போட வெளிப்பாடு, பல வரலாற்று ஆய்வாளர்கள் மொழியை பத்தி சொல்லி கொடுத்திருக்காங்க, நான் வேற எதையும் குறிப்பிடல, தமிழ்நாடு ஸ்டேட்ல மட்டும்தான் மேனன், ரெட்டி, தமிழன், கன்னடிகா ஐயங்கார்னு எல்லாருமே சிஎம் ஆகியிருக்காங்க. அந்த கர்நாடகாவை சேர்ந்த சிஎம்மால எனக்கு பிரச்சனை ஏற்பட்டப்போ எனக்கு ஆதரவா நின்னது கன்னட மக்கள் தான், அவங்க தான் நீங்க எங்கேயும் போக வேணாம் இங்க வாங்கன்னு கூப்பிட்டது. அந்த மக்கள் என்னையும் என்னோட தக் லைஃப் படத்தையும் இந்த சர்ச்சைகள் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அரசியல்வாதிகள் மொழியை பத்தி பேச தகுதி இல்லாதவங்க, அவங்களுக்கு அதை பத்தின போதுமான கல்வி இல்ல, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். சோ இந்த டிஸ்கஷனை வரலாற்று ஆய்வாளர்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், மொழி வல்லுநர்கள் கிட்ட விட்டுருங்க. சிவகுமாரோட அப்பா எனக்கு அப்பா மாதிரி, அண்ணனு கூட சொல்லிக்கலாம், அந்த அன்பால தான் நான் அப்படி குறிப்பிட்டேன். எல்லாருமே ஒரு குடும்பம். வடக்குல இருந்து பார்த்தா அவங்க சொல்றது சரி, தென்குமரியில இருந்து பார்த்தா நான் சொல்றது சரி, மூணாவதா ஒண்ணு இருக்கு, அது வரலாற்று ஆய்வாளர்கள், வல்லுநர்கள் சொல்றது. ஆனா இதுல முடிவெடுக்க வேண்டியது மக்கள் தான். இது சுதந்திர நாடு, நான் பேசினது அன்பின் வெளிப்பாடு, அன்பு என்னைக்குமே மன்னிப்பு கேட்காது அப்படின்னு கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. கமல்ஹாசன் பேசும்போது கன்னடிகா ஐயங்கார்னு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதாவை தான் குறிப்பிட்டிருக்காரு. விஸ்வரூபம் பட சர்ச்சையப்போ கன்னட நடிகர்கள் மற்றும் மக்கள் பலருமே கமலுக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க. அதை தான் கமல் மறைமுகமா பேசியிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. Mr. Kamal Hassan, a statement by you during a promotion which said that Kannada was born from Tamil has created quite a controversy, and many Kannada groups are protesting this. There is protest happening in Karnataka, and Kannada Rakshana Vedike has said that if you don't apologize, they will be boycotting the movie Thug Life. Your reaction to that? See, they are confusing the issue. I think what I said was said out of love and with a lot of historians who taught me language history, and that I didn't mean anything. And let me tell you, Tamil Nadu is a place which has been open. I don't say that there's no other state like that, but very rare state where a Menon has been our chief minister, a Reddy has been our chief minister, a Tamilan has been chief minister, then a Kannadiga Iyengar has been our chief minister from Mandya. When there was a problem in Chennai, which came from that chief minister who hailed from Karnataka, it was Karnataka who gave me support. The Kannadigas said, come here, we'll give you a house, don't go anywhere. So the people will take care of Thug Life.
Kamal Hassan and all these controversies. Politicians are not qualified to talk about language. They don't have the education enough to talk about it. That includes me. So let's leave all these very in-depth discussions to historians, archaeologists, and language experts. Both those who criticize me for this statement of love, I spoke to Mr. Shivanna. His father is like my father, elder brother, whatever you call it. We are a family, and so are the languages. If you look at it from the northern point of view, yes, what they say, according to them, is right. If you look at it from Ten Kumari, then what I say is right. There's a third angle to it. That's what I said, the scholars and language experts. They will say they both are right, but they must decide where they want to belong, with their family or the languages that came from the north. That's up to you. It's a democratic country. This is not an answer. This is an explanation. Love will never apologize. Thank you. Beautiful, sir.